Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், நெக்ஸ்ட்டு வந்து ஜாமெட்ரிக் லெசனில் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.2ல் 15th ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ட்ரா எ ட்ரையாங்கிள் ஏபிசி பேஸ் பிசி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், ஏ ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் த பைசெக்டர் ஆஃப் பிஏ meets BC at D such that CD equal to 4 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரா பண்ணுறதுக்கு பேஸ் வந்து 5.6 சென்டிமீட்டராகவும் ஆங்கிள் வந்து 40 டிகிரியாகவும் இருக்குது. அந்த பைசெக்டர் மீட் பண்ணுறது டிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுறது. அந்த சிடி வந்து 4 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரஃப் டயக்ராம் போடுறோம். என்னென்னா பேஸ் வந்து 5.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பிசி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதோட ஆங்கிள் ஏ வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சிடி தான் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல எழுதணும் 4 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 5.6 சென்டிமீட்டரில் முதல்ல ஒரு லைன் வரைகிறோம். 5.6 இங்கே வந்து 5.5 வந்து மிடில் லைன், அதுக்கு அடுத்த லைனில் கோடு டாட் வைக்கிறோம். 5.6 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நேம் என்னென்னா பிசி 5.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் இதை வச்சுட்டு ப்ரொஜெக்டரை வச்சுட்டு கரெக்டாக இந்த லைனும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் ஆங்கிள் கரெக்டாக பண்ண முடியும். 40 டிகிரி. 40 டிகிரியில் லைன் போட்டுட்டோம். இதுக்கு வந்து ஈன்னு நேம் கொடுத்துட்டோம். அட் த சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து 90 டிகிரி எடுக்கிறோம். இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, 90 டிகிரி லைன் போட்டுட்டோம். இது வந்து எஃப்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைவோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையதுக்கு இதில் காம்பஸ் எடுத்துகிட்டு பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அட் த சேம் 2 பக்கமும் விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோம்? இந்த 2 ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுறோம். ஒன்று போல் வச்சு கரெக்டாக பண்ணணும். இது XYன்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, இதில் ஜாயின் பண்ணக்கூடிய, அதாவது பிஎஃப்பில் இந்த பைசெக்டர் கட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். அட் த சேம் பிசியில் பைசெக்டர் கட் பண்ணுற பாயிண்ட்டை ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஓவை சென்டராகவும் ஓபியை வந்து ரேடியஸாகவும் வச்சுட்டு நம்ம சர்க்கிள் வரைகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிடி 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது காம்பஸில் 4 சென்டிமீட்டர் இதில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சியிலேருந்து டி வந்து 4 சென்டிமீட்டர். இப்போது இதை வந்து டின்னு வச்சுக்கிறோம். இது அதே மாதிரி இந்த பைசெக்டர் இதில் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இதெல்லாம் நேராக வச்சு ஒரு லைன் போடுறோம். இது ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடுறோம். ஓகே, இந்த லைன் டி. இது அப்போ இதில் இந்த லாங் லைன் வந்து எங்கே சர்க்கிளில் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் வந்து ஏ.
இப்போ ஏபியையும் ஏசியையும் ஜாயின் பண்ணிடுறோம். நமக்கு தேவையான ரெக்கையர் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிசிங்கிற லைன் செக்மெண்ட் 5.6 சென்டிமீட்டரில் எடுக்கிறோம். அட் பியிலேருந்து பிஇ 40 டிகிரி எடுத்துக்கிறோம். அதே பியிலேருந்து பிஇ லைனில் வச்சு 90 டிகிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறோம். பைசெக்டர் வந்து பிசிஇயை ஜிங்கிற பாயிண்ட்லேயும் பிஎஃப்பை ஓங்கிற பாயிண்ட்லேயும் கட் பண்ணுது. இதில் ஓவை சென்டராகவும் ஓபியை ரேடியஸாகவும் வச்சு சர்க்கிள் போடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் சியிலேருந்து மார்க் பண்ணுறோம் 4 சென்டிமீட்டர் பிசியில். அப்போது இங்கே வருது அந்த பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் பைசெக்டரில் வந்து சர்க்கிளில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த பாயிண்ட்டை ஐன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு நேம் கொடுக்க மறந்துட்டேன். அந்த பாயிண்ட்டை ஐன்னு வச்சுக்கிறோம். அந்த சர்க்கிளில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. இப்போது ஐயையும் டிஐயும் ஜாயின் பண்ணுறது பெரிய லைனாக ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் வந்து சர்க்கிளில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஏலேருந்து பிக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.